இந்த பஞ்சாப் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்களே, எஸ்பெஷலி ஒரு டாப் 4 டாப் 5 பேட்ஸ்மென்ஸ், அவங்கலாம் என்ன பண்ணலாம்னா இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணிருப்பாங்களே, அதுல முக்காவாசி அமௌண்ட் எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு சஷாங்குக்கும் அசுதோஷ் சர்மாவுக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் சீரியஸாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 7 மேட்ச் முடிஞ்சிருச்சு. 7 மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லா மேட்ச்லயும் பாவம் அந்த பசங்க அன்கேப்டு பிளேயர்ஸ் அசுதோஷ் சர்மாவும் சரி சஷாங்க் சிங்கும் சரி தான் உயிரை புது விளாடுறாங்க. ஆனா டாப்ல 6-7 பேர் இதுல ஃபாரின் பிளேயர்ஸ் வேற, ஃபுல்லா இங்கிலீஷ் பிளேயர்ஸ். ட்ரெவர் பேலிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கோச், அதனால அவர் இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாரும் எடுத்துட்டாரு. அது பிரச்சனை இல்ல, பட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல. நிஜமாவே ரொம்ப பாவமா இருக்கு அந்த 2 பசங்கள. எஸ், அவங்களோட டேலண்ட் வெளியே வந்திருக்கு, அது ஓகே தான், பட் டீம் வின் பண்ண முடியல. ஒரு 2 பிளேயர் மட்டும்னால வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வின் பண்ண முடியாதுங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ண முடியும். சோ ஒரு டீம் யூனிட்டா விளாண்டவன் சாம் கோரான் as a கேப்டனா லாஸ்ட் 2-3 மேட்சஸ் ரொம்ப டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஷிகார் தவான் ஸ்டார்டிங் நல்லா வந்தாரு, அப்புறம் இன்ஜுரி ஆயிட்டாரு. அவரோட ஃபார்ம் டிப் ஆயிடுச்சு. அவரோட கம்பேக்காக வெயிட் பண்றாங்க. பட் ஸ்டில் பஞ்சாபோட டாப் 5 வந்து பாத்தீங்கன்னா சீரியஸாவே டிசர்வே கிடையாதுங்க இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.